வணக்கம். குழந்தைகள், ஆண்கள், பெண்கள்னு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பூவை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது ரோஜா பூக்கள் தான். நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய ரோஜா பூக்களை தான். யாருக்கு தான் இந்த ரோஜா பூக்களை பிடிக்காது? அதுவும் பார்த்த உடனே பளிச்சுன்ற ஒரு நிறத்தோடையும் ரொம்ப அழகான ஒரு வடிவத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பூ. பார்க்கறது மட்டும் கிடையாது, இந்த பூல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் தெரிஞ்சதுன்னா இதை இனிமே வீணாக்காம நம்ம பயன்படுத்தவும் ஆரம்பிப்போம். இதனுடைய மருத்துவ குணங்களும் பயன்களும் தெரிஞ்சதுன்னா இந்த பூக்களை நம்ம பார்த்தோம்னா விடவே மாட்டோம். கண்டிப்பா 2 இதழ்களையாவது எடுத்து நம்ம வாயில போட்டு சாப்பிட்டு தான் போவோம். அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு பூ இது. கூர்மையான நுனி, பற்கள்னு இருக்கக்கூடிய சின்ன சின்ன இலைகளை கொண்டிருக்கக்கூடியதான் இந்த ரோஜா செடிகள். இந்த ரோஜா செடிகள் முழுவதுமே முற்கள் நிறைந்திருக்கும். நேரா வளரக்கூடிய ஒரு குறுஞ்செடி. இதனுடைய மலர்கள் பார்த்தோம்னா நல்ல ஒரு இளஞ்சிவப்பு நிறத்துல ரொம்ப அழகா இருக்கக்கூடிய மலர்கள். இந்த ரோஜா செடிகள் பார்த்தோம்னா தமிழகத்துல எல்லா இடங்கள்லயுமே பயிரிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வீடுகள்லயுமே வீட்டு தோட்டங்கள்லயுமே இந்த செடியை வச்சு வளர்க்குற பழக்கமும் இருக்கு. அதாவது நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பூக்களா இது இருக்கு. இந்த ரோஜா செடிகள்ல இதனுடைய மலர்களும் அந்த முட்டுகளும் மட்டுமே மருத்துவ குணமுடையது. உடலை தேற்றக்கூடிய ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு கூட நம்ம இந்த ரோஜா பூக்களை சொல்லலாம். அது மட்டும் இல்ல, சிறந்த ஒரு மலமிளக்கியாகவும் இருக்கு. இந்த ரோஜா பூக்களை ஒரு துவையலாவோ இல்லை ஏதோ ஒரு வகையில நம்ம உணவோட சேர்த்து சாப்பிடும் பொழுது உடலை தேத்தி உடலை புஷ்டியாக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாகவும் இந்த ரோஜா பூக்கள் இருக்கு. நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா இந்த ரோஜா பூக்கள்ல சர்பத் தயார் பண்ணி வச்சுப்பாங்க. அதாவது இந்த சர்பத்துல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமானது. மூலத்தினால வரக்கூடிய மூலச்சூடு, அதே மாதிரி நீர்க்கட்டி, மலக்கட்டுன்னு பலவிதமான உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு சிறந்த சர்பத் இது. அதாவது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பித்தத்தால வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளையும் போக்கக்கூடியது இந்த ரோஜா பூக்கள். அதாவது பித்த நீர் அதிகமாகும் பொழுது நமக்கு வரக்கூடிய அந்த மயக்கம், வாயில கசப்பு, அப்படி இல்லைன்னா நெஞ்செரிச்சல் மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த ரோஜா பூ கஷாயம் சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். எப்படி இந்த ரோஜா பூ கஷாயம் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு 30 கிராம் ரோஜா பூக்களை எடுத்துக்கிட்டு அதை நல்லா தண்ணியில கொதிக்க வச்சு ஒரு குடிநீரை ஆக்கி அந்த குடிநீரை நம்ம பாலோட நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிடும் பொழுது இந்த பித்தத்தால வரக்கூடிய பிரச்சனைகள் ஆகலாம். அதாவது இந்த பித்த நீர் நம்மளுடைய மலத்தோட வெளியேறதையும் நம்ம பார்க்க முடியும். இதே மாதிரி இப்ப ரோஜா பூக்களை சாப்பிடுறது, ரோஜா பூக்கள் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது குல்கந்து தான். பொதுவா கடைகள்ல எல்லா இடங்கள்லயுமே நம்ம இந்த குல்கந்து பார்க்க முடியும். இந்த குல்கந்தோடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பித்த கோளாறுனால வரக்கூடிய பிரச்சனைகளை வெளியேற்றக்கூடியதுதான். நம்மளுடைய உணவுகள் அப்படி இல்லைன்னா தூக்கமின்மை, அப்படி இல்லைன்னா அதிக நேரத்துல நம்ம அதிகமா கணினி பார்க்கக்கூடிய வேலைகள்ல இருக்கும் பொழுது பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாறதையும் நம்ம பார்க்க முடியும். இதனால முடி உதிர்வு, கருப்பை சார்ந்த பிரச்சனைகள், அப்படி இல்லைன்னா மலட்டுத்தன்மை மாதிரி நிறைய பிரச்சனைகளும் ஏற்படுது. இது எல்லாத்தையுமே போக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தா இந்த குல்கந்து இருக்கு. அதாவது இந்த குல்கந்தை காலையிலயும் மாலையிலயும் நம்ம சாப்பிடும் பொழுது ரத்த பேதி, பித்த கோளாறுகள் எல்லாமே நீங்கும். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள், ரத்த பேதி மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே அகலும். இந்த மாதிரி குல்கந்து சாப்பிடும் பொழுது இந்த பித்த கோளாறுகள் அகல்றது மட்டும் இல்ல, உடலை தேற்றக்கூடியதாகவும் இந்த குல்கந்து நமக்கு உதவி செய்யுது. இந்த குல்கந்து சாப்பிடறதுனால மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள், பித்தம் சார்ந்த நோய்கள் அகல்றது மட்டும் இல்ல, தொடர்ந்து இந்த குல்கந்து நம்ம சாப்பிடும் பொழுது இருதயம் சார்ந்த பாதிப்புகள், கல்லீரல்ல வரக்கூடிய தொந்தரவுகள், நுரையீரல்ல வரக்கூடிய பிரச்சனைகள், இறப்பையில வரக்கூடிய பாதிப்புகள், சிறுநீரகத்துல வரக்கூடிய தொந்தரவுகள், குடல்ல ஆசன வாயில வரக்கூடிய பிரச்சனைகள்னு பலவிதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல மருந்தாகவும் இந்த குல்கந்து இருக்கும். ரோஸ் வாட்டர்னு சொல்லக்கூடிய அந்த ரோஜா பூ குடிநீர் நம்ம தயார் பண்ணி வச்சுட்டு அதுல கண்களை கழுவும் பொழுது கண்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், கண் எரிச்சல், கண் சிவந்து போயிருக்குது, அப்படி இல்லைன்னா கண்ணில் வரக்கூடிய மற்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே ஒரு நல்ல மருந்தா இருக்கும். உடலினுடைய உஷ்ணம் அதிகமாகும் பொழுது அது கண்கள்ல வெளிப்பட ஆரம்பிக்கும். கண்கள்ல அதிகமான சூட்டையும் நம்ம பார்க்க முடியும். இதுக்கும் ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொன்னா இந்த ரோஸ் வாட்டர்னு சொல்லக்கூடிய இந்த ரோஜா இதழ்களுடைய நீர் தான். ஒரு கையளவு ரோஜா இதழ்களை எடுத்து அதை தண்ணியில கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை பக்குவப்படுத்தி எடுத்துக்கிட்டு அதன் மூலமா கண்களை கழுவும் பொழுது கண்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் அகலும். கண் சார்ந்த நோய்களுக்கும் ஒரு நல்ல மருந்தாகவும் இது இருக்கும். கண்கள்ல ஏற்படக்கூடிய உஷ்ணம் குறையும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அடிக்கடி மூக்கடைப்பு, அப்படின்னா ஜலதோஷத்தினால பிரச்சனை வரும். அதே மாதிரி அடிக்கடி காரணமே இல்லாம ஒரு தும்மல் வரும். இதுக்கும் இந்த ரோஜா பூ கஷாயம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதாவது இந்த ரோஸ் வாட்டர்னு சொல்லக்கூடிய இந்த ரோஜா பூ கஷாயம், ரோஜா பூ குடிநீர் நல்ல ஒரு பலனை
பலனை கொடுக்கக்கூடியதாகும். இந்த ரோஜா பூ கஷாயத்தை நம்ம வந்து தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுல வந்து காட்டு ஜீரகத்தையும் சேர்த்து ஒரு துணியையும் அதுல போட்டு நினைச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மூக்கடைப்பு இருக்கிறவங்களோ அப்படின்னா ஜலதோஷம் இருக்கிறவங்களோ இந்த துணியை நுகர்ந்தாலே போதும் இந்த தொந்தரவுகள்ல இருந்து நம்ம வெளிவர முடியும். அதே மாதிரி தேவையில்லாத தும்மல்ல இருந்து நம்ம வந்து வெளிவர முடியும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா வாய் துர்நாற்றம் அதிகமா இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா சாதாரணமாவும் இந்த ரோஜா இதழ்களை மென்று சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வெத்தலையோட சேர்த்து இந்த ரோஜா இதழ்களை போடும்பொழுது வாய் நாற்றம் நீங்கும். சில பேருக்கு பார்த்தோம்னா அடிக்கடி வந்து வாயில புண்ணு வந்துட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ஈறுகள்ல வலி இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த ரோஜா பூக்களை வந்து அதாவது ரோஜா பூ குடிநீரை தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுல வந்து வாயை கொப்பளிக்கும் பொழுது வாயில வரக்கூடிய புண்கள் ஈறுகள்ல வரக்கூடிய வீக்கம் வலிகள் எல்லாமே தீரும். உடல்ல வேற எங்கேயாவது ரணங்கள் இருக்கு அப்படின்னா இந்த ரோஜா பூ கஷாயத்தை வந்து அந்த ரணங்கள்ல அந்த புண்கள்ல வந்து போடும் பொழுது விரைவாவே வந்து அதை ஆறுறதையும் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ரோஜா பூக்களை நல்லா காய வச்சு நம்ம வந்து ஒரு குளியல் பொடியா தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மேனி அழகு பாதுகாக்கிறது மட்டும் இல்ல தோல் சார்ந்த நோய்களுக்கு ஒரு நல்ல மருந்தாகவும் இருக்கும். நல்ல ஒரு நறுமணம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த குளியல் பொடியாகவும் அது இருக்கும். இந்த ரோஜா பூக்கள்ல இருந்து தயாரிக்கக்கூடிய அந்த சர்பத் அப்படி இல்லைன்னா ரோஜா பூக்கள்ல இருந்து தயாரிக்கக்கூடிய குளியல் பொடி இது எல்லாமே நம்மளுடைய ஆர்கானிக் ஷாப்ல இருக்கு. நீங்க நேர்லயும் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லயுமே இதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். சாதாரணமா ஒரு அழகு மலர் அதே மாதிரி ஒரு மனமான மலர் மட்டும் கிடையாது. இந்த ரோஜா பூக்கள் மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மலராகவும் இருக்கக்கூடியது. நம்ம வந்து வீட்டு தோட்டத்திலேயே ரொம்ப எளிமையா இந்த ரோஜா பூக்களை வச்சு வளர்க்க முடியும். அந்த மாதிரி நம்ம வளர்க்கும் பொழுது அன்றாடம் அந்த பூக்கள்ல இருந்து ஒரு 2 இதழ்களை எடுத்து நம்ம பறிச்சு சாப்பிட்டாலே போதும் பலவிதமான நோய்கள்ல இருந்து பலவிதமான உடல் உபாதைகள்ல இருந்து நம்ம உடலை நம்ம ஆரோக்கியமானதா பார்த்துக்க முடியும். ரோஜா பூக்களினுடைய பயன்கள் நன்மைகள் அதனுடைய மருத்துவ குணங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.